ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோவில் போட்ட ப்ராக்டிஸ் சம்க்கான சொல்யூஷன் அண்ட் தென் வி மூவ் ஆன் டு எ நியூ டாபிக் ஏரியா. சரிங்களா? ஸோ ஏரியா பற்றி தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த ப்ராக்டிஸ் சம்க்கான சொல்யூஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளது. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் வந்து அவங்க செலவு பண்றாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பாக்ஸ் அவங்கள்ட்ட கையிருப்பு இருக்குன்னா 300 இன்ட்டு 900 அப்போ 27,000 பாக்ஸ் வந்து மொத்தமா அவங்கள்ட்ட இருப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 நாள் வந்து 300 பேர் தான் அங்க இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 300 பாக்ஸ்ன்னு 20 நாளைக்கு எவ்வளவு பாக்ஸ் செலவாகுது எனக்கு? கிட்டத்தட்ட 6,000 பாக்ஸ் வந்து செலவாகுது. இப்ப இந்த 27,000த்துல 6,000 பாக்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 21,000 பாக்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர் போயிட்டாங்கன்னா 250 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 250 பாக்ஸ் செலவாகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அடிச்சுனா ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல். சரிங்களா? 8 இன்ட்டு 25 200 மீதி 100 இருக்கும். அடிச்சோம்னா 84. அப்ப தேர்ஃபோர் 84 நாட்களுக்கு மட்டும்தான் மீதி இருக்கிற உணவுப் பொருட்கள் வந்து எனக்கு அங்க இருக்கும். சரிங்களா? ஸோ நவ் வி மூவ் ஆன் டு ஏரியா. ஸோ இப்போ ஏரியால நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏரியா ஆஃப் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ கன்சிடர் இட் இஸ் அ ஸ்கொயர். சரிங்களா? இந்த சதுரத்துடைய ஒரு பக்கம் வந்து ஏ. அப்ப 4 பக்கம் என்ன இருக்கும்? ஏ ஏ அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதுல மொத்தம் நம்ம ரெண்டு பார்க்க போறோம். ஒன்னு பெரிமீட்டர், இன்னொன்னு ஏரியா. பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஏரியானா பரப்பளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து எதுல வரும்னா 2D இந்த கான்செப்ட்ல வரும். வால்யூம்னு வரக்குள்ள கன அளவுலாம் 3Dல வரும். 3 டைமென்ஷனல்ல வரும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சுற்றளவு பார்ப்போம். இப்போ நீங்க இந்த பாயிண்ட்ல நிக்கிறீங்க. சரிங்களா? இந்த சதுரத்தை சுத்தி வரணும். இப்போ சுத்தி வரக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இதோட லென்த் ஏ. அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? ஏ. இப்போ திரும்பி இங்க இருந்து கட் ஆகக்குள்ள அகைன் ஒரு ஏ இருக்கு. ஸோ திரும்பி இந்த பக்கம் வரக்குள்ள ஒரு ஏ இருக்கு. அகைன் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வரக்குள்ள அகைன் ஏ. ஸோ நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துக்கு வந்துடணும். அப்போ ஒரு சதுரத்துடைய சுற்றளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 4A இதுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ சதுரத்துடைய சுற்றளவு இல்ல பெரிமீட்டர் இட் இஸ் ஈக்குவல் டு 4A. இப்போ இதே சதுரத்துடைய பரப்பளவு அப்படின்னா இது என்க்ளோஸ் பண்ணிருக்கிற இந்த ஏரியாவுடைய வேல்யூ. இது என்ன பண்ணணும்னா இந்த நீளம் இந்த அகலம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா அது கிடைக்கிறது தான் என்னுடைய பரப்பளவு. இங்கேயும் ஏ இருக்கு, இந்த இடத்துலயும் ஏ இருக்கு. அப்ப பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போயிடலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இருந்தா எப்படி கேட்டாலும் நம்மளால எளிமையா போட முடியும். பட் இதை ஃபார்முலாவை மாப்பனம் பண்ணப்ப நான் சொன்ன லாஜிக்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் எளிமையா இருக்கும். If the side of a square is increased by 20%, அப்போ ஏங்கிறது வந்து it is increased by 20%னா 1.2 times a. அப்படின்னா அதோடைய பரப்பளவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. பரப்பளவு ஃபார்முலா என்ன? a square which is equal to புது வேல்யூ என்ன? 1/2a into 1.2a which is equal to 12 into 12 144. அப்போ 1.44a. அப்போ 0.44ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரிஜினல் ஏரியால 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் வரும். நம்ம கரெக்டா இருக்காங்க. அப்போ 44% வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். இப்போ அடுத்த சம் போவோம். இப்போ அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா வாட் வுட் பி த மெஷர் ஆஃப் த டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது 882 சென்டிமீட்டரை பரப்பாக கொண்ட சதுரத்தின் மூலை விட்டத்தின் அளவு என்ன? இது வந்து ரொம்ப எளிமை. இது வந்து ஒரு சதுரம் அப்படின்னு எடுத்துக்கங்க. இது பக்கம் ஏ, இது பக்கம் ஏ. அப்ப என்னுடைய மூலை விட்டம்ங்கிறது இதுதான். அப்ப இந்த போர்ஷனுடைய லென்த் தான் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கும். பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா எனக்கு என்ன தெரியும்? இது வந்து என்னுடைய அன்னோன் போர்ஷன் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம்? நான் ஹைப்போடேனியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப ஹைப்போடேனியஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எனக்கு என்ன ஃபார்முலா? அக்கார்டிங் டு பிதாகரஸ் தியரம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர் ரெண்டுமே ஏ ஸ்கொயர். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். அப்ப ஏவை வந்து ரூட் விட்டு வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? √2 டைம்ஸ் ஆஃப் ஏ. இதுதான் வந்து இந்த மூலை விட்டத்துடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ.
அப்போ இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான்? பரப்பளவு கொடுத்திருக்கிறான். அப்போ ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 882. அப்ப நான் ஏ யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 882க்கு நீங்க ரூட் எடுத்தீங்க அப்படின்னா we know that these are the tricks. இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல. 2 2 4 மீதி 482. ஸோ இதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணா 4. ஸோ இப்போ இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்க போடணும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் இங்க நான் மேக்ஸிமம் எந்த நம்பர் போட்டாலும் இந்த இடத்துல 2 வராது. we know that 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? 1 ஸ்கொயர்னா கடைசி நம்பர் 1ல முடியும். 2 ஸ்கொயர்னா 4. 3 ஸ்கொயர்னா கடைசி நம்பர் 6ல முடியும். 4 ஸ்கொயர்னா சாரி 3 ஸ்கொயர்னா 9ல முடியும். 4 ஸ்கொயர்னா 16 கடைசி நம்பர் 6. 5 ஸ்கொயர்னா 5. 6னா கடைசியில 6. 7னா 9. 8னா கடைசி நம்பர் 4ன்னு முடியும். 9னா 1ன்னு முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கடைசி நம்பர் 2 முடிகிற மாதிரி ஸ்கொயர் எதுவும் கிடையாது. ஸோ தட் இது கண்டிப்பா எனக்கு டெசிமல்ல வரும். அப்ப இந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். சரிங்களா? அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஏயோட வேல்யூ சிம்பிளி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 882 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ மூலைவிட்டத்தோட வேல்யூ என்ன? x is equal to root 2 times of a. அப்போ root 2 into root of 822. அப்போ இதை மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. 8 2 16 மீதி 1. 8 2 16 17. அப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 1764க்கு எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுதான்னு பாருங்க. தட்ஸ் ஆல். நன்னாங்க 16. சரிங்களா? மீதி 1 164. இது ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8. இப்போ இங்க 2 போட்டு பாருங்க. 2 2 4 8 2 16. அப்போ 0 வந்துருச்சு. அப்போ 42 சென்டிமீட்டர் தான் என்னுடைய மூலை விட்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துல என்னுடைய ஏரியாவுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியலனாலும் அதை ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு வச்சுக்கிட்டு ரூட் 2வால மல்டிப்ளை பண்ணா எளிமையா எனக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதை நீங்க ஃபிராக்ஷன்ல மீன் டெசிமல்ல போட்டு சரிங்களா திரும்பி மல்டிப்ளை பண்றதெல்லாம் வந்து பாசிபிள் இல்லை. சரிங்களா? அதனால இந்த மாதிரி போறது இன்னும் எளிமையா இருக்கும். சரிங்களா? Now you see this. Find the perimeter of a square whose area is equal to that of a circle with perimeter 2 pi r. அதாவது 2 pi r சுற்றளவு உள்ள வட்டத்தின் பரப்பளவும் சதுரத்தின் பரப்பளவும் சமம். அப்ப வட்டத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும் which is equal to pi r square. சரிங்களா? அதுவும் சதுரத்தின் பரப்பளவு என்னது? a ஸ்கொயர். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா சதுரத்தின் சுற்றளவு என்ன? சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 4a. அப்ப இது வந்து a கண்டுபிடிக்கணும். அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா கிடைக்கும். a is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இன்டு r அப்படின்னு கிடைக்குமா? அப்ப சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 4 இன்டு a. அப்போ 4 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இன்டு r அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். சரிங்களா? So now you see this sum. So the least number of square tiles required to pave a room of size 15 meter 17 centimeter long and 9 meter 2 centimeter broad is. அது 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமுடைய ஒரு அறையில் வேயப்பட வேண்டிய மிக குறைந்த எண்ணிக்கையிலான சதுர வில்லைகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ம நீங்க பிராக்டிஸா எடுத்துக்கணும். சரிங்களா? சோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோல போடப்படும். சரிங்களா? நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.